ஹோர்முஸ் நீரிணை திறப்பு விவகாரம் தோஹாவை வந்தடைந்த பிரித்தானிய பிரதமர். லெபனானில் அளிக்கப்பட்ட 15 போர் தளபதிகள் ஸ்டீல் வெளியிட்ட காணொளி. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகிறது பாகிஸ்தானின் தலைநகரம். ஹார்முஸ் நீரிணையில் ஈரானின் கெடுபிடி ட்ரம்ப் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. போர் நிறுத்தத்துக்கு மத்தியில் ஈரான் உச்ச தலைவர் வெளியிட்ட அறிவிப்பால் பதற்றம். எந்த நேரத்திலும் எதற்கும் தயார் அமெரிக்க ராணுவத்தின் அறிவிப்பு. அற்பமான எப்டீனுடன் தொடர்பு ட்ரம்பின் மனைவி வாக்குமூலம். தெஹ்ரான் மீதான ஸ்டீலின் தீவிர தாக்குதல் ஈரானின் மற்றொரு முக்கிய அதிகாரி மரணம். தொடரும் மத்திய கிழக்கு பதற்றம் ஈரானின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய உக்ரைன். ஹார்முஸ் நீரிணையில் கடல் கன்னிவெடிகள் வெளியான வரைபடத்தினால் பெரும் அதிர்ச்சியில் உலக நாடுகள். மத்திய கிழக்கு பதற்றத்துக்கு மத்தியில் வளைகுடா நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தோஹோவை வந்தடைந்துள்ளதாக அரேபிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், பக்ரைன் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய வளைகுடா சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த விஜயம் அமைந்துள்ளது. கீர் ஸ்டார்மர் அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்கும் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்குமான முயற்சிகள் குறித்து விவாதித்து வருகிறார். இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய உள்ளது என சுட்டிக்காட்டிய ஸ்டார்மர் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை மீட்டெடுக்க பிராந்திய கூட்டாளிகளின் தேவையை வலியுறுத்தினார். ஈரான், அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் ஆகிய நாடுகளுக்கிடையே நடைமுறையில் உள்ள தற்காலிக போர் நிறுத்தத்தின் பின்னணியில் கீர் ஸ்டார்மரின் இந்த விஜயம் முக்கியத்துவம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனானில் சண்டை தொடங்கியதில் இருந்து 200க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லாவின் ஏவுகணைகளை அளித்துள்ளதாக ஸ்டேல் தெரிவித்துள்ளது. குறித்த குழுவின் பீரங்கி பிரிவுகளை சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டுள்ளதாக ஸ்டேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஸ்டேலிய பாதுகாப்பு படையின் கூற்றுப்படி அந்த 200 ஏவுகணை செலுத்திகளில் சுமார் 1300 தனித்தனி ஏவு சூழல்கள் அடங்கியிருந்தன. ஹிஸ்புல்லாவின் 250 பீரங்கி படை வீரர்களில் 15 பேர் தளபதிகள் என்றும் ஸ்டேலிய பாதுகாப்பு படை கூறுகிறது. மேலும் டோவ் மலைக்கும் பின் ஜெபேல் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பொறுப்பான அந்த குழுவினர் நசர் பிராந்திய பிரிவின் பீரங்கி படை தலைவரை இந்த வாரம் எமது படை கொலை செய்தது என தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்த 6 வார கால போரை தொடர்ந்து சனிக்கிழமை அன்று அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்த இஸ்லாமாபாத் தயாராகி வருவதால் அந்நகரத்தில் ஒருவித எதிர்பார்ப்பு நிலவுகிறது. பாகிஸ்தானின் தலைநகரில் முக்கிய அரச கட்டிடங்கள் அமைந்துள்ள முக்கிய பகுதிக்கு செல்லும் பிரதான வீதி மறைக்கப்பட்டுள்ளதுடன் நகரம் முழுவதும் ராணுவ வீரர்கள் பெருமளவு குவிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அப்பகுதியில் உள்ள வீதிகளில் ஆங்காங்கே சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து மிகவும் குறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. வெளியுறவு அமைச்சக தலைமையகத்துக்கு அருகில் உள்ள முக்கிய பகுதியில் அமைந்துள்ள நகரின் ஹோட்டல்களில் ஒன்றான செரீனா ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடைபெறும் இடமாக அடையாளமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த வளாகத்தை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் விருந்தினர்கள் வெளியேறும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானுக்கான ஈரான் தூதுவர் நேற்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது, பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் தலைமையிலும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இணைந்தும் வரவிருக்கும் ஈரான் தூதுக்குழு வியாழக்கிழமை இரவு வந்தடையும் என குறிப்பிட்டிருந்தார். பின்னர் அவர் அந்த பதிவை நீக்கிவிட்டார். தற்போது அந்த தூதுக்குழு இன்று பிற்பகல் வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்டது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வேன்ஸ் தலைமையிலான அமெரிக்க குழுவும் போர் தொடங்குவதற்கு முன்பு ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை வழிநடத்திய ஜரோட் குஸ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காப் ஆகியோரும் இன்று மாலை இஸ்லாமாபாத்துக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் கையாளும் விதம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்தார். குறித்த நீர்வழிப்பாதை வழியாக கப்பல்களை அனுமதிப்பதில் ஈரான் மிகவும் மோசமாக செயல்படுவதாக ட்ரம்ப் சாடியுள்ளார். அங்கு செல்லும் டேங்கர் கப்பல்களிடம் ஈரான் சட்டவிரோதமாக கட்டணம் வசூலிப்பதாக வரும் தகவல்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என எச்சரித்துள்ளார். உலகின் 20% எரிபொருள் விநியோகம் இந்த பாதை வழியாகவே நடைபெறுவதால் ட்ரம்பின் இந்த அறிக்கை சர்வதேச சந்தையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்தோடு பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மரும் இந்த விவகாரத்தில் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். ட்ரம்புடன் அவர் மேற்கொண்ட அவசர தொலைபேசி உரையாடலின் போது ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் பாதுகாப்பாக தொடங்குவதற்கான நடைமுறை திட்டம் குறித்து இரு தலைவர்களும் தீவிரமாக ஆலோசித்துள்ளனர். அமெரிக்க ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் ஒருபுறம் நீடித்து வந்தாலும் குவைத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு படை தளத்தின் மீது நடாத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் பிராந்தியத்தில் மீண்டும் ஒரு போர் அச்சத்தை உருவாக்கியுள்ளது.
மறுபுறம் லெபனான் மீதான ஸ்டேலின் தாக்குதல்கள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து வருகிறது. லெபனானின் போர் நிறுத்தம் எதுவும் இல்லை என்ற ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் தெற்கு லெபனானில் ஸ்டேலிய ராணுவம் தனது ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்காவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன்போது அவர் தனது தந்தை மற்றும் போரில் கொல்லப்பட்ட அனைத்து தியாகிகளுக்காகவும் பழிவாங்கும் நோக்கத்தில் ஈரான் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். சிந்தப்பட்ட ஒவ்வொரு சொட்டு இரத்தத்துக்கும் நிச்சயம் கணக்கு தீர்க்கப்படும் என முஸ்தபா கூறியுள்ளார். மேலும் சர்வதேச வர்த்தகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையின் நிர்வாகத்தை ஈரான் ஒரு புதிய கட்டத்துக்கு கொண்டு செல்லும் என்றும் அதன் மீதான தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் எனவும் வலியுறுத்தினார். ஈரான் ஒருபோதும் போரை விரும்புவதில்லை என்றாலும் தனது உரிமைகளை தியாகம் செய்ய போவதில்லை என்பதை முஸ்தபா கமேனி அறிவித்துள்ளார். இதேவேளை இந்த போரினால் ஏற்பட்ட ஒவ்வொரு சேதத்துக்கும், காயமடைந்தவர்களின் சிகிச்சைக்கும் மற்றும் உயிர் நீத்தவர்களின் தியாகத்துக்கும் உரிய இழப்பீட்டை ஈரான் கண்டிப்பாக கூறும் என அவர் வலியுறுத்தினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ள போதிலும் அமெரிக்க படைகள் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அட்மிரல் பிராட் ஹூப்பர் காணொலி ஒன்றை வெளியிட்டார். அதில் மேலும் தெரிவித்துள்ள அவர், தற்போது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா தனது தாக்குதல் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இருப்பினும் ஈரான் ராணுவ ரீதியாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். அத்தோடு ஈரானின் ராணுவ வலிமை ஒரு தலைமுறைக்கு மீள முடியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட கூப்பர், ஆனாலும் அமெரிக்க படைகள் இந்த பிராந்தியத்தில் தொடர்ந்து விழிப்புடன் தேவைப்பட்டால் உடனடியாக செயல்படும் தயார் நிலையிலும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா தனது பிராந்திய கூட்டாளிகளுடன் எப்போதும் தோளோடு தோள் நின்று பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும், போர் நிறுத்தம் என்பது விழிப்புணர்வை குறைப்பதற்கான அடையாளம் அல்ல என அவர் தனது செய்தியில் தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய குற்றவாளி ஜெப்ரி எப்ஸ்டீனுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என மெலனியா ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் ஆற்றிய உரையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், அற்பமான ஜெப்ரி எப்ஸ்டீனுடன் என்னை தொடர்புபடுத்தும் பொய்கள் இன்றைய முடிவுக்கு வர வேண்டும். என்னை பற்றி பொய் சொல்பவர்களிடம் அறநெறி, பணிவு மற்றும் மரியாதை ஆகியவை அறவே இல்லை. அவர்களின் அறியாமையை நான் எதிர்க்கவில்லை. மாறாக எனது நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் அவர்களின் கீழ்த்தனமான முயற்சிகளை நான் நிராகரிக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். எப்ஸ்டீனுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்ததோடு, நானும் எனது வழக்கறிஞர்களும் இந்த ஆதாரமற்ற மற்றும் அடிப்படையற்ற பொய்களை வெற்றிகரமாக எதிர்த்து போராடியுள்ளோம் என கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ஒவ்வொரு பெண்ணும் விரும்பினால் தனது கதையை பொதுவெளியில் சொல்வதற்கான நாள் அவளுக்கு கிடைக்க வேண்டும். அப்போதுதான் உண்மை நமக்கு தெரிய வரும் என தெரிவித்துள்ளார். ஈரானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் கமல் கராசி உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதியன்று அமெரிக்க ஸ்டீல் நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட காயங்களால் வியாழக்கிழமை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 81 வயதான கராசி வெளியுறவு அமைச்சகத்தின் ஒரு பகுதியான சர்வதேச உறவுகளுக்கான மூலோபாய குழுவின் தலைவராக பணியாற்றி வந்துள்ளார். டெஹ்ரானின் குடியிருப்பு பகுதிகள் மீது அமெரிக்க ஸ்டீல் நடாத்திய தாக்குதலில் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான கமல் கராசியின் வீடும் தகர்க்கப்பட்டுள்ளது. இதில் அவரது மனைவி உயிரிழந்துள்ள நிலையில் கராசி காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க ஸ்டேலிய தாக்குதலுடன் மத்திய கிழக்கு போர் தொடங்கியதிலிருந்து நடந்த தாக்குதலில் ஆன்மீக தலைவர் ஐதுல்லா அலி கமேனி மற்றும் பல உயர்மட்ட ராணுவ அரசியல் பிரமுகர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கு பகுதிகளில் உள்ள பல்வேறு நாடுகளில் உக்ரைன் படைகள் ஈரானின் சாஹோத் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது என அந்நாட்டு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்திய அதே வகை ட்ரோன்களை முறியடிக்க தோழமை நாடுகளுக்கு உதவும் வகையில் உக்ரைன் இதை செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டில் தயார் செய்யப்பட்டு போர்க்களத்தில் சோதிக்கப்பட்ட இடைமறைப்பு ட்ரோன்களை பயன்படுத்தி இதை செய்தோம் என தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் ஸ்டேல் அமெரிக்க இரு நாடுகளும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தன. அத்துடன் சவுதி அரேபியா, குவைத், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதில் ஜகேத் என்ற ட்ரோன்களை அதிக அளவில் பயன்படுத்தியது. இந்த வளைகுடா நாடுகள் உள்ள வான் பாதுகாப்பு முறியடித்தது என்றாலும் 1-2 ட்ரோன்களால் சேதங்கள் ஏற்பட்டது. இந்த நிலையில் மேற்குறித்த ட்ரோன்களை உக்ரைன் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் லெபனானில் ஸ்டீல் நடாத்தும் தாக்குதலை நிறுத்தினால் மட்டுமே சர்வதேச சட்டத்தின்படி ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் சென்று வர ஈரான் அனுமதிக்கும் என ஈரான் துணை வெளியுறவு மந்திரி சஜித் ஹதிப் தாசே தெரிவித்துள்ளார். அதே நேரம் போரின் போது ஹார்முஸ் நீரிணையில் கடல் கன்னிவெடிகள் பொருத்தப்பட்டதால் அந்த வழியாக கப்பல் போக்குவரத்து நடத்துவது அபாயகரமானது என ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. இதன்போது கன்னிவெடி பொருத்தப்பட்டிருக்கும் இடங்களை குறிக்கும் வரைபடத்தை ஈரான் வெளியிட்டிருந்த நிலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
இதனை அடுத்து புதிய வழித்தடத்தில் கப்பல்கள் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி உள்ளே வரும் கப்பல்கள் ஓமான் வளைகுடாவில் இருந்து வடக்கு திசையில் லராக் தீவை நோக்கி சென்று பின்னர் பார்சிக வளைகுடாவை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டும். வெளியேறும் கப்பல்கள் பார்சிக வளைகுடாவில் இருந்து லராக் தீவின் தெற்கே கடந்து பின்னர் ஓமன் வளைகுடாவை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.